மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயக பெருமானை துணை கொண்டு ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. நவக்கோள்களுடைய துணைகளோடு நமக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் மாதம் 16 முதல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 13ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 14ஆம் தேதி போகி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சரியான பொருள். பீடுடைய மாதம் சைவ ஆலயங்களிலும் சரி வைணவ ஆலயங்களிலும் சரி மிக சிறப்பான முறையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜைகள்லாம் நிறைவு பெறும். அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. ஏன் தனுர் மாதம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், விருச்சக ராசியிலிருந்து சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் தனுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அது காலப்போக்கில் பீட மாதம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரீத்தமான மாதம் மார்கழி மாதம். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிராமப்புறங்களில் பெரிய அளவில் கோலங்கள்லாம் போடுறது, சுவாமியை வழிபாடு பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் பழைய கிராமங்களில் பல நகர்ப்புறங்கள்லாம் கரெக்டாக 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டுருவாங்க. இந்த தனுர் மாதம் குளிர்காலம் ரொம்ப அந்த ஒரு கூட அதாவது ஒரு பொருள்படுத்தாமல் எல்லாரும் சீக்கிரமாக ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு வந்து அதுதான் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி கணக்கு. அதாவது தை மாதத்திலிருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் வரையில் அவங்களுக்கு பகல் பொழுது. அந்த 6 மாதம் தான் அவங்களுக்கு பகல் பொழுது. திரும்ப நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு பொழுது தேவர்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உள்ள சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், கிரகப்பிரவேசம், சில முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பண்ண மாட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கம், மகர சங்கராந்தி அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம சிறப்பான முறையில் செய்வாங்க. அப்போ இந்த மார்கழி மாதம் இந்த 30 நாளும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்கும், நான் இதில் ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்படி சொல்லணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 30 நாளில் 12 ராசிகளுக்கு எந்தெந்த, அதாவது ஏன் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி அதே போல் டிசம்பர் 28ஆம் தேதி இந்த மாதத்தில் மட்டுமே 2 முறை சுக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை சுக்கிர பயிற்சி வருது இந்த மாதத்தில் மட்டுமே. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாதம் அந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மார்கழி மாதத்துலேயும் சரி இந்த டிசம்பர் மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 12 ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஜாதகத்திற்கு அவங்களுக்கு அது அப்படியே ஒத்து போயிடும். சுவாமி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அப்படியே எனக்கு ஒத்து போகிறது, எங்களுக்கு திரும்ப எங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு சில பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பொது பலன்கள் தான். அப்படி அந்த பொது பலன்கள் சில பேருக்கு ஒரு சில எச்சரிக்கையாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன், கவனமாக இருங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறோம் சில விஷயங்கள்லாம். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக மிதுன ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புத பகவான். இந்த புத பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது
இவருடைய அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள். பெருமாள் சம்பந்தப்பட்டது. ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உபய ராசி அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சரியான முடிவு எடுத்துறீங்க. சில எடுக்க வேண்டிய நேரத்துல சில நேரத்துல இந்த முடிவு எடுத்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற இடத்துல மட்டும் நீங்க விட்டுடுறீங்க. அப்படி அந்த மாதிரி நீங்க விடும்பொழுது இன்னைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் தான் நீங்க ஒவ்வொரு விஷயமும் கவனமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அசாதாரணமாக எடுத்துக்க கூடாது. சரி, இது வந்து ரொம்ப இது வந்து சரியில்லை, இது வந்து இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஒரு விஷயத்தையும் அதோட உள்நோக்கம் என்ன, இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா வேண்டாமா, ஒரு வேலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, கவனத்தோட உங்களுடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் சிறப்பு. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல 10 நாள் நல்லா இருக்கும், 10 நாள் சிரமமா இருக்கும், அடுத்த 10 நாள் நல்லா இருக்கும். இது தொடரும். ஸோ கவனமா இருக்கு. சைனஸ் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியா முடியும். அடுத்ததாக மாத பிற்பகுதிகள் செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் பூமி மங்கள யோகம் அது விஷயமா அட்வான்ஸ் கொடுக்க பேச உங்களுக்கு எல்லாம் சாதகமாக அமையும். அதே போல வந்து எதிலும் வெற்றியே ஏற்படும். புத்திசாலித்தனத்தோடு இருந்து செயல்பட்டீங்கன்னா எதிலும் வெற்றியே கண்டிப்பாக உண்டு. எதிரிகள் பணிந்து போவார்கள். தேவையில்லாம சில விஷயங்கள்லாம் சரி இவங்ககிட்ட எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களாம் கூட ஒதுங்கி போயிடுவாங்க. உங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக ஆதாயமும் உண்டு. டைரக்டாவும் வருமானங்கள் வரும், இன்டைரக்டாவும் நிறைய வருமானங்கள் வரும். ஸோ நீங்க கொஞ்சம் உங்களுடைய விஷயங்களை கவனமா இருங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பண வரவும் வரும், அதற்கேற்ற செலவும் இருக்கும். கொஞ்சம் செலவு மட்டும் கொஞ்சம் சிக்கனமா பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கும் நீங்க வந்து கடன் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருமா அப்படின்னு சொன்னா முடியாது. இன்னும் முடியறதுக்கு உண்டான நேரம் வரல. முடியுமா அப்படின்னா இப்ப முடியாது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அதுக்கு. ஆனா இன்னும் நிறைய கடன் சேர்த்துக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சகோதர சகோதரிகளிடமுக்கு வந்து வரும். உங்க கூட இருக்கக்கூடிய சகோதரனாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவா பேசுங்க. கொஞ்சம் ஒரு இறங்கிப்போ, தப்பு கிடையாது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். நான் அதை செய்ய போறேன், நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நான் ஈடுபட்டு சில விஷயங்கள் நான் செய்யலான் இருக்கேன். சில பேர் வந்து தெரியாம கொண்டு காலை விட்டுட்டு பின்னாடி அவஸ்தைப்படுவாங்க. பண விஷயத்துலையும் சரி, அவங்க பணம் கேட்டாங்க, நான் பணம் அவங்க ஒரு 25 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க, நான் கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்லி யாரையும் கேட்காம உடனே டக்குன்னு கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத புதிய முயற்சிகளில் ஈடுபடாது. எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத யோசிச்சு செய்யும். அதே போல உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். நல்ல விஷயங்கள்லாம் வரும். எச்சரிக்கையாக இருக்கவும். கணவன் மனைவிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகம் தோன்றும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். மார்கழி மாசத்துல ரொம்ப கவனமாக கணவன் மனைவியா இருக்கும்போது இந்த மிதுன ராசியில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா பேசுங்க. அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க மிகுந்த கவனத்தோட பேசுங்க. சரிங்களா? உத்தியோகத்தில் நார்மலா இருக்கும். உத்தியோகம் ஓரளவுக்கு உங்களால செய்ய முடியும். செய்யக்கூடிய அளவுல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. ரொம்ப இன்னும் இப்ப இருக்கக்கூடிய கவனம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துங்க. சிறு தவறும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமா இருங்க. அதே போல சலுகைகள் கிடைப்பதில் தாமதமாகும். உங்களுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு தாமதமாகும். அதிக அளவில் கடன் தர வேண்டாம். ஸோ கடன்லாம் கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சில பேர்கிட்ட கராரா தான் பேசி வாங்கணுமே தவிர நீங்க உடனே ஐயா சாமி கொடுங்கய்யா அது எப்பயா தரீங்க அப்படின்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. கராரா பேசி சில இடத்துல வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்ககிட்ட எப்படிடா கேட்கறதுன்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு பண விஷயத்துல அவங்களுக்கு வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த பண விஷயம் பெரும் பிரச்சனையா இருக்கும். எனக்கு இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இல்லை, இப்ப ஏன் எனக்கு இந்த இவ்வளவு பிரச்சனை வந்து எனக்கே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நான் இது ஒரு 5-6 வருஷமா எனக்கு இந்த பண பிரச்சனையே வரல, இந்த 2024 தான் எனக்கு நிறைய வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். கவனமா இருக்கு.
அதே போல் மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் இப்போ இருக்கக்கூடிய கவனம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய உங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்த வேண்டும். கவனத்தை இன்னும் கொஞ்சம் அதிக கவனப்படுத்த வேண்டும். நண்பர்களால், மாணவ மாணவிகள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு அவப்பெயர் வரும், கவனமாக இருங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பான், நல்லா தான் பேசுவான், ஏதாவது ஒரு சின்ன அவப்பெயர் வந்துடும் ஸ்கூலில். ஸோ நீங்கள் ஒரு 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 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கிறீங்க, 9th +1 +2 இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு நீங்கள் கோட்டையை விட்டுறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவில் நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு வரியும் விடாமல் கேளு. அப்போதான் சுவாமி என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பெற்றோர்களுடைய பாராட்டுக்களையும் நீங்கள் பெறுவீர்கள். அம்மா அப்பாவும் உங்களை சொல்லுவாங்க, பரவாயில்ல என் பிள்ளை நல்லா படிக்கிறேன், என் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு. அவங்களுக்கு நல்ல யோகங்களாக இருக்கும். அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிற பொண்ணுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய நல்ல எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கெல்லாம் நடக்கும். உடல் உபாதைகள் உண்டு. இந்த பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் அந்த டேட்ஸ் வரும்போது கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு உண்டு. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல சாதகமான தேதிகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 18, 19, 20, 23 தேதி டிசம்பர் மாதத்தில் சாதகமாகவும், ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 12ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் உங்கள் ஜாதகப்படி அமையும். விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றிண்டு வாங்க டைம் கிடைக்கும்போது. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு உண்டு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலரால் அர்ச்சனை செய்து வாருங்கள். தட்சிணாமூர்த்திக்கு செய்யுங்க. இந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு சாமந்தி பூவாக இருக்கும். நல்ல மஞ்சள் வஸ்திரம் கூட சாத்தி கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு 3 வியாழக்கிழமையும் உங்களால் எத்தனை வியாழக்கிழமை பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில சிக்கல்கள்லாம் தீர்ந்து நல்லா அமோகமாக இருக்கும். திருமண சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். விவாகரத்து எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல சுமூகமான சில விஷயங்கள்லாம் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் போட்டி பொறாமை பிரச்சனைகள் அதிகமாக வரும். சில நேரத்தில் தொழில் மந்தப்படுத்தும். ஸோ கவனமாக இருக்கணும். மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஊருக்கு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் தாக்கு பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சரியான நிலை வந்துடும். சுபம்.